பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பழனியோட அண்ணன்களுக்கு பழனிக்கு கடை வச்சு தரணும் அப்படிங்கிறது மட்டும் பிளான் இல்லை, பழனியை ஒரேடியாக அந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். அதனால தான் வேணும்னே பாண்டியன் கடை உள்ள தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கு வந்து கடை வச்சு கொடுத்துருக்காங்க. இதனால ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இங்கே கடை வச்சனால பார்த்தீங்க அப்படின்னா செந்திலும் சரவணன் வந்து பழனியை வந்து திட்டுறாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இப்படி எங்கள் கூட இருந்துட்டு எங்களுக்கு துரோகம் நினச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து செந்தில் வந்து திட்டுறாங்க. பழனியை பார்த்தீங்க அப்படின்னா பொறுக்க முடியாமல் நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாள் பழகியும் நம்மளை இவ்வளோ மோசமாக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கோபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாடா நான் உங்களுக்கு துரோகம் தான் செஞ்சேன், நான் வேணும் தான் இங்கே கடை வச்சேன், உங்கள் அப்பா கூட இருந்து எப்படி கடை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நான் வேணும் தான் இங்கே கடை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் கோபத்தில் கத்திட்டு, இனிமேல் எனக்கும் நீங்கள் வேணாம், நீங்கள் தான் எங்களை வேணான்னு சொல்லிட்டீங்களா, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மீனா, கோமதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சி எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோமதியோட அம்மா கிட்ட கோமதி வந்து பேசுகிறாங்க. நீ வந்து கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன்னு பார்த்தேன், ஆனால் நீயும் இவ்வளோ கேவலமாக பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னெல்லாம் அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க அம்மாவை திட்டுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அத்தைக்கு அவங்களோட மருமகள் எல்லாமே சப்போர்ட்க்கு வருவாங்க. இந்த மாதிரி கோமதி வந்து திட்டுவாங்க. நீ வந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனியே, அந்த அசிங்கத்தை விட அசிங்கம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டுவாங்க. உடனே மீனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் சண்டை போடுவாங்க. அசிங்கத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்க, ரொம்ப மோசமான பிள்ளைய, அப்படி ஒரு பிள்ளைய வச்சுட்டு நீங்கள் எப்படி மற்ற குடும்பத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பேசுவாங்க. ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குடும்பமும் பெரிய அளவுக்கு சண்டை நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பழனி தான் ரொம்பவே இதில் அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமாவது எல்லாம் சேர்ந்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.